நவீனும் அவங்க குடும்பமும் சம்பந்தம் பேசுறதுக்கு மெய்யநாதன் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களும் வெல்கம் பண்றாங்க நவீன் குடும்பத்தை. நவீனோட அம்மா சொல்றாங்க, செல்விய என் பையன் காதலிக்கிறதா சொல்றான், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் பையன் உறுதியா இருக்கான். அதனால கல்யாணத்தை நடத்தணும்னு நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். சிவபதி வீட்டுக்கு மெய்யநாதன் வர்றாரு. சம்மந்தி, வர்ற வெள்ளிக்கிழமை நவீனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம் சம்மந்தி. நீங்க கட்டாயமா குடும்பத்தோட கலந்துக்கணும் சம்மந்தி. மெய்யநாதன் சொல்லிட்டு போயிடுறாரு. சிவபதி சொல்றாரு எல்லாரும் முன்னாடியும், செல்வியோட நிச்சயதார்த்தத்துக்கு நாம யாருமே போகக்கூடாது. சும்மா இருந்த தென்னரசு மேல கைய புடிச்சு இழுத்துட்டான்னு செல்வி வீண் பழி போட்டான். அப்படிப்பட்டவ நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம யாருமே போகக்கூடாது. எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. தென்னரசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, செல்வியோட நிச்சயதார்த்தத்தை நான் நிச்சயமா நடத்த விட மாட்டேன்பா அப்படின்னு தென்னரசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நாளை சந்திப்போம்.